பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 54வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நேற்றைக்கு தியானிக்கும் போது யவீரு அவனுடைய வீட்டிலிருந்து விசுவாசத்தோடு கிளம்பி வர்றாரு. தன்னுடைய பிள்ளையை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் வருவார்னு அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் திடீர்னு வீட்டிலேருந்து ஒரு நியூஸ் வருது, நீ எந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக போனியோ அந்த பிள்ளை இறந்துருச்சு அப்படின்ற வார்த்தையை இனி போதகரை வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல யவீருவால் எந்த பதிலும் சொல்ல முடியல, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே கலங்கி போய் நிற்கும்போது யவீருவுக்காக ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தி மறிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்ன பண்ண போகிற, என்ன செய்வ, என்ன பிளான் உனக்கு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் அழைச்ச ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவார். சீக்கிரமாக அது நடக்கும். நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த 100 நாளைக்குள்ள பெரிய மகிமையை ஆண்டவர் காண பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவசியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் வந்து ராஜ்யத்தை பிடிக்க போகிறாரு. அந்த ராஜ்யத்தில் உட்காரும்போது ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா பாரமான நுகத்தை என் மேலே வச்சுட்டாரு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இந்த பாரத்தை கொஞ்சம் லெகுவாக்கணும்னு சொல்லும்போது இந்த ரெகொபெயாம் வந்து சரி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த பிரச்சனையை அவன் வளர்த்துருக்க கூடாது, உடனே என்ன பண்ணிக்கணும், அப்படியா சரி கவலைப்படாதீங்க, நான் ரெடி பண்ணிடுறேன், எங்கள் அப்பா பண்ண தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, சரி அப்படியா, நீங்கள் எல்லோரும் போங்க, ஒரு 3 நாள் தாண்டி வாங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிவிட்டார். அப்படின்னா இந்த ரெகொபெயாம் அப்படின்னு சொன்னாலே காலதாமதமானவன், தள்ளி போடுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு வந்து ரொம்ப ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தள்ளி போடுதல் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மாறணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி தள்ளி போட்டு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு காரியத்தை துவங்க மாட்டாங்க, ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்குள்ள இந்த ஞானம் ரொம்ப அவசியமானது. இந்த தள்ளி போடுகிற பழக்கம், நல்ல விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை இந்த தள்ளி போடுகிற பழக்கம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் பெரிய வெற்றி அடையவே முடியாது. அதான் இன்றைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து டோட்டலி வந்து அவர் என்ன ஆகிட்டார் அப்படின்னா, மனநல பாதிக்கப்படுற அளவுக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா, ஒன்றே ஒன்று, அவருக்கு வந்து படித்து முடித்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஒரு இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூ வருது, தள்ளி போடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே செட்டில் ஆகாமல் போகுது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் தள்ளி போடுறீங்களா, ஒருவேளை ஒப்புரவாகிறதுக்கு தள்ளி போடுறீங்களா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்கள், இந்த கணவன் மனைவி வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை மாதிரி வந்துச்சா, உடனே நீங்கள் ஒப்புரவாகணும், உடனே நீங்கள் சரியாகணும். நீங்கள் ஒப்புரவாகிறதுக்கு, பேசுகிறதற்கு நீங்கள் தாமதம் பண்ணுனீங்க, நீங்கள் தள்ளி போட்டீங்க, சில காரியத்தை உடனே சரி பண்ணாமல் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் உங்களை கொண்டு வந்து விட்டுரும். அதற்கு பிறகு ஒன்று சேர முடியாமல் போயிடும். சவுல் செய்த தப்பே என்ன தப்புன்னா, இந்த தள்ளி போடுதல் தான். அவனை கூப்பிட்டு விசாரித்து அதை கிளியர் பண்ணி விட்டுருந்தனா அந்த சரியாக போயிருக்கும். ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டதுனால பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போனான். இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்தும் ஆண்டவராக தான் சொல்கிறாரு, இல்லை மகளே, முக்கியமான விஷயமா நீ ஏதாவது ஒரு காரியத்தை யோசிக்கிறியா, இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம அதை தள்ளி போடுறீங்களா, கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இன்றைக்கே ரட்சணிய நாள், உடனே நல்மனம் பொருந்து, உடனே சரியாகு, உடனே அந்த காரியத்தை கிளியர் பண்ணிக்கோ, உடனே அந்த கசப்புகளை மாற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காரியத்தை மாற்றிக்கொள்ளாதவங்க தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. இந்த ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே முக்கியமான விஷயத்தை நான் தள்ளி போட்டுறக்கூடாது. நீங்கள் தைரியமாக நில்லுங்க, தைரியமாக செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. எத்தனை நாள் தான் தள்ளி போட்டிருக்கிறது? நம்ம அதில் இறங்கித்தானே ஆகணும், நம்ம செஞ்சு தானே ஆகணும், நம்ம பார்த்து தானே ஆகணும். சரி, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் காலடி எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து பெரிய வெற்றியை தருவார், உங்களுக்கு தைரியப்படுத்துவார். அந்த தள்ளி போடுகிற அந்த சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்ய வேண்டிய காரியத்தை கூட அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினால இல்லை அவங்களுடைய மனசினால தள்ளி போடுகிறார்களோ, அந்த காரியத்தெல்லாம் உடனே செய்வதற்கு பலப்படுத்துங்கப்பா. நன்றி. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்கள் பிள்ளைகள் இந்த 100 நாள் ஜெபத்தில் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பதில் வரட்டும்ப்பா. இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்கள் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நமக்கு 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்குது. சாயந்தரம் 6:45 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.